33% கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியப்படாமலே இருந்தது. அதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது. சோ அந்த வாய்ப்பை இந்த திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த வாய்ப்புக்கு எதிராக இவங்க வாக்கு செலுத்தி அதை புறக்கணிச்சது அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியல. திமுகவில் இருக்கக்கூடிய பெண்களாலேயே கனிமொழியாலேயே இதை ஏத்துக்க முடியாது. ஆனா என்ன பண்றது, அண்ணன் சொன்னா தங்கச்சி தட்ட முடியுமா, தட்டினா கட்சியில பிரச்சனை வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய பெண்களே சரி இதை கண்டிப்பா அவங்களால ஏத்துக்க முடியாது. பட் ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்க கட்சிக்காரங்க அண்ணன் சிஎம் ஆகணும், அண்ணன் பையன் சிஎம் ஆகணும்னு அவங்க தங்கச்சி பொறுத்து போலாம், இல்ல அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவங்க பொறுத்து போலாம். பட் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இதை பொறுத்து போகணும்ல, பொறுக்க முடியுமா? எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட மசோதா, அந்த மசோதாவை இவங்க அப்படி கிழிச்சு காலி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பெண்களுடைய உரிமையை கிழிச்சு காலி பண்ணியிருக்காங்க.